everybody. Hi. Good evening. Yes. Okay. So எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கா? Yes பா. எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்கா? Yes. So வந்து நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். So யாரெல்லாம் வந்திருக்கீங்க? Can you put your name in the chat section? So யாரெல்லாம் லைவ் கிளாஸ் வந்திருக்கீங்களோ உங்க பேரை வந்து மறக்காம இப்போ வந்து chat sectionல வந்து போட்டுருங்க. So லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கு. ஓகே, so how many of you are from Chennai? How daily target கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு ரியாக்ஷன்ல அண்ட் சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகுது பட் ஐ கம்ப்ளீட்டட் மேம். தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ ஃபார் டெல்லிங் டா. ஓகேவா, நான் செக் பண்றேன். அதே மாதிரி ஹரி, நான் இந்த வீடியோ லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எந்த क्वेश्चनல நீங்க அந்த மிஸ்டேக் பாத்தீங்க அப்படிங்கற அந்த சாப்டர் மட்டும் மென்ஷன் பண்ண, அந்த சாப்டர் அந்த क्वेश्चन நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஓகே, சோ டன். வணக்கம் வணக்கம் ஸ்ரீமதி ஷாரிக் ஃப்ரம் சென்னை. ஓகே, யாரெல்லாம் சென்னை? வெரி குட். யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர்? யாரெல்லாம் சென்னை? யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர்? சோ யாழினியன் சார் வந்து மீட் அப் வர போறாரு, உங்க எல்லாரையுமே மீட் பண்ண போறாரு. சோ என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th அன்னைக்கு 5ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல, சரியா? வேதாந்து லேர்னிங் சென்டர். வேதாந்து லேர்னிங் சென்டர். போர்டை திருடிய ஸ்ராவணி மேம் வந்துட்டாங்க. இப்பதான் நான் போர்டு திருடல, நான் போர்டு திருடல, இது எனக்கான போர்டு, சரியா? இங்க பாருங்க 11th பசங்கலாம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்ராவணி மேம் வந்து பெரிய போர்டு தேடிட்டாங்க, யாழினியன் சாருக்கு குட்டி போர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. How many of you disagree அப்படிங்கறவங்கலாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சாட்ல போடுங்க, சரியா? கேஸ் ஃபைல் பண்ண போறாராண்டா, என்னடா பண்றீங்க, என்னலே பண்றீங்க? சரியா? 50 சூப்பர், செம. You got 50 out of 50. செம செம. ஓகேடா. சோ பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு யாழினியன் சார் கோயம்புத்தூர் வராரு. வேதாந்து லேர்னிங் சென்டர் RS புரம்ல இருக்கு. சோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களாம் நீங்க யாழினியன் சாரை போயிட்டு நேர்ல மீட் பண்ணலாம். அங்க நீங்க போயிட்டு இங்க கேக்குற நிறைய கேள்விகளை வந்து கேட்கலாம். சார் எப்படி சார் படிக்கணும், இப்ப ஆரம்பிச்சா நம்ம வந்து 500 வாங்க முடியுமா, 600 வாங்க முடியுமா, நீட்டுக்கு எப்படி படிக்கணும் சார், ஜேஇக்கு எப்படி சார் படிக்கணும், ஸ்டடி பிளான் கொடுங்க சார், இது எல்லாத்தையுமே நீங்க நேர்ல கேட்கலாம். அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா அவர் நேரா கிளம்பி சென்னை வராரு. சோ சென்னையில வந்து பெரம்பூர் அண்ட் தாம்பரம்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து யாழினியன் சாரை வந்து நீங்க மீட் பண்ணலாம். ஓகே, சோ சென்னை பெரம்பூர்ல காலையில 10 மணிக்குடா, தாம்பரம்ல வந்து சாயந்தரம் 5 மணிக்கு, சரியா? சோ உங்க சீனியர்ஸ், உங்க அக்கா அண்ணா யாராச்சும் நீட்டுக்கு ரிப்பீட் பண்றாங்க, ஜேஇ ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க பாருங்க. ஓகே, சோ இதுக்கு வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே, சரியா? சோ இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் இதோடைய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு இப்போ சாட்ல வந்து போடுறேன். ஓகே, சோ சென்னையில இருக்கிறவங்க அண்ட் தென் நம்மளுடைய தாம்பரம்ல, ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் திஸ், கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து நீங்க இப்ப நேர்ல போயிட்டு மீட் பண்ணலாம். எஸ், ரெஜிஸ்டர் நவ் ஃபார் எக்ஸ்பர்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா. டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தனா ஃபர்ஸ்டே ஒரு லிங்க் இருக்கும். ஓகே, ரெஜிஸ்டர் நவ் ஃபார் எக்ஸ்பர்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அத வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா லிமிடெட் ஸ்லாட்ஸ், அதை நீங்க பார்த்துட்டு ஃபில் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, சோ லெட்ஸ் பிகின் ஃபாஸ்டா. சோ வந்து இந்த வாட்டி ஜேஇல வண்டர்ஃபுல் சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து வேதாந்துல வந்து கொடுத்திருந்தாங்க. சிமிலர்லி ஃபார் நீட் ஆல்சோ. ஓகே, சோ தமிழ்நாடுல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு டாப் ரேங்க் வந்து வாங்கி இருக்காங்க. ஓகே, சோ இவங்கள வந்து எங்க படிச்சாங்க அப்படின்னா நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ இங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து இருக்குலே, சரியா? சோ உங்களுக்கு வந்து இங்க ஃபீஸ் ரிடக்ஷன்லாம் வேணும்னா IVSATன்னு ஒரு எக்ஸாம் நீங்க வந்து போயிட்டு ஃப்ரீ தான், எதுவும் காசு கிடையாது. நீங்க போயிட்டு வந்து எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து என்ன தருவாங்க அப்படின்னா டிஸ்கஷன், அதாவது டிஸ்கவுண்ட் வந்து உண்டு உங்களுக்கு ஃபீஸ்ல. ஓகே, சூப்பர். சோ let us start with this chapter. நம்ம சாப்டருக்கு வந்து நம்ம நேரா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் டீச் பண்ண போறாங்க. டவுட் சால்விங் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஹைடெக் ஸ்மார்ட் கிளாसेस வித் clickers உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா you will be having a dedicated academic mentor, உங்களுக்கு personal teacher இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 100% your rank is going to improve. If not, they'll give back your fees. Okay, done. Super pa. So அடுத்து போலாமா? ஓகேடா. சோ நம்ம நேரா வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா we'll start today's class.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புக் அண்ட் சைட் क्वेश्चनலாம் படிச்சிடலாம். தீமினல் ஜாயின் பண்ணாதவங்கலாம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க, இல்லனா வந்து க்ளோஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. சோ 3999 க்கு எவ்ரிடே லைவ் கிளாஸ், சண்டே ஆனா வந்து டெஸ்ட், அந்த லைவ் கிளாஸோட ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுல 𝑬𝒑𝒑𝒔 and 𝐵𝒑𝒔 அப்படின்னு சொல்லிட்டு உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஃபீச்சர்ஸும் ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. ஓகே, சோ நாங்க தான் டீச் பண்ண போறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கே 4000 ஃபீஸ். ஓகே, டன். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா ஃபயர் வச்சு தெரிக்க விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம படிக்க போறோம். why yesterday வந்து ஒரு half an hour கட் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம லாஸ்ட் half an hour, ஏன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு தான் கிளாஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சோ அதனால வந்து அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நடத்தி கொடுக்குறேன், சரியா? ஓகே, நாளைக்கு வந்து 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம். படிக்க முடியல, உங்க மோட்டிவேஷன் கொஞ்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா லைவ்ல போயிட்டு பாப்புலர் கிளிக் பண்ணலாம். என்னுடைய 11th பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் வீடியோஸ்லாம் இருக்கும். அதுல உங்களுக்கு क्वेश्चन and ஆன்சர், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லியும் கொடுத்திருப்பேன், மோட்டிவேஷனும் கொடுத்திருப்பேன். படிச்ச மாதிரியும் இருக்கும், மோட்டிவேஷனும் இருக்கும். சோ 11th பசங்கலாம் நேரா அங்க போகலாம். ஆஃப்லைன் கிளாஸ்ல டீச் பண்ணுவீங்களா? நான் ஆஃப்லைன் கிளாஸ்ல டீச் பண்ண இல்ல, ஆனா ஐஐடில முடிச்சிட்டு வந்த நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு ஆஃப்லைன்ல செமையா, சொல்லப்போனா என்னை விட சூப்பர் டூப்பரா டீச் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க் யூ. பிரபு சொல்றாங்க பாருங்க, ஹாய் மேம், ஐ எம் யுவர் லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். எல்லாம் எப்படி மேம் போகுது? நான் உங்களால தான் கெமிஸ்ட்ரியில 97, வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ, கட் ஆஃப் இஸ் சம்வாட் பெட்டர். தேங்க் யூ பிரபு, தேங்க் யூ. எவ்ரி கிளாஸஸ்ல மக்களே, அதர்ஸ் ஒரு பாஸ்ட் ஸ்டூடெண்டாவது வந்து நமக்கு இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. எஸ் ஆர் நோ? சாட்ல எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரி கிளாஸஸ்ல அட்லீஸ்ட் ஒரு சீனியராவது வந்து நம்ம கிட்ட வந்து வேதாந்துல எப்படி எல்லாம் படிச்சுட்டு மார்க் வாங்கினாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு போறாங்க இல்லையா, தேங்க் பண்ணிட்டு போறாங்க இல்லையா. சோ அது வந்து நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னாலதான் அப்படின்னு நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். அது என்னால கிடையவே கிடையாது. ஓகே, நான் ஒரு 10% இருக்கலாம், நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 10% வந்து சப்போர்ட் பண்ணிருக்கலாம். மீதி 90% அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் போட்ட ஹார்ட் ஒர்க், போட்ட எஃபர்ட், நான் சொன்னதை நம்பி ஃபாலோ பண்ணது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். கரெக்டா? புரிஞ்சுதா? சொன்னா 10% தான், மீதி 90% எஃபர்ட் யாருடையது? ஸ்டூடெண்ட் உடையது. சரியா? சோ ஆல் தி கிரெடிட்ஸ் should go to the students. clear? சூப்பர். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ண போறேன். என்னது அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட ஒரு 5 கேள்விகள் கேட்க போகிறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5 கேள்விகள் வந்து கேட்க போறேன். இந்த 5 கேள்விகள் வந்து இந்த வீடியோவுடைய டிஃபரெண்ட் டைம்ல வந்து இருக்கும். அந்த 5 கேள்வியும் கரெக்டா நோட் பண்ணி கடைசியா யாரு வந்து சூப்பரா கரெக்டா கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கப்படும். நம்ம சேனல்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கப்படும். ஓகே, டன், சூப்பர். எஸ். சோ கிராஃபைட் அண்ட் டைமண்ட் நான் இனிமே சாட் பார்க்க போறது கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா கவனிங்க. ஓகே, எஸ், எல்லாரும் கவனிங்கப்பா. டவுட்னா மட்டும் கேளுங்க. எவ்ரிபடி ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஓகே, நீ லைக் பண்ணாதான் எவ்வளவு பேர் கிளாஸ்க்கு வந்திருக்கேன் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா allotropes of carbon. ஓகே, கார்பனுடைய allotropesனா என்ன மேம்? டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். allotropes அப்படின்னா டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். சோ கார்பனுடைய டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் யாரு? நம்ம கிராஃபைட்டா இருக்கட்டும் இல்லனா டைமண்டா வந்து இருக்கட்டும். சோ இந்த கிராஃபைட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இதே டைமண்ட் ரொம்ப ஹார்டா வந்து இருக்க போகுது. சோ கிராஃபைட் will be soft. Okay, diamond on the other hand will be very very hard. Okay, graphite வந்து it is sp2 hybridization. so graphite உடைய hybridization வந்து என்னது? graphiteல கார்பன் இருக்க போகுது. அந்த கார்பனுடைய hybridization என்னது? sp2. okay, and diamondல இருக்கக்கூடிய கார்பனுடைய hybridization is sp3 hybridization. okay, so graphite will conduct electricity. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மின் கடத்தும். ஓகே, அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே மேம், ஒரு விஷயம் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா?
when only there is a movement of electron, electricity வந்து நமக்கு வந்து நடக்கும். கரெக்ட்டா? Yes. So it has free electrons. அப்போ it conducts electricity அப்படினா it has free electrons. Do not conduct electricity. Diamond வந்து electricity conduct பண்ணாது. அப்போ அதுகிட்ட free electrons இல்ல. Okay. அடுத்து hexagonal sheet shape. Okay. So graphite வந்து பாத்தீங்க அப்படினா அதோட shape எப்படி இருக்கும்? Hexagonal sheet shape-ஆ வந்து இருக்கும். இதே diamond will be tetrahedron shape. Diamond வந்து எப்படி பார்க்கும்? Tetrahedron shape-ஆ வந்து இருக்க போகுது. ஓகேவா? So do you understand? இந்த question clear-ஆ? ஒரே வாட்டி recall பண்ணிட்டு அடுத்து போலாம். யார் யாருக்கெல்லாம் clear-ஓ let me know in the chat section. Clear? Okay. So graphite will be soft, diamond will be hard. sp2, sp3. Okay? So sp2 and sp3. Okay? So graphite will conduct electricity. அது என்ன பண்ணும்? electricity வந்து conduct பண்ணும். ஆனா diamond வந்து என்ன பண்ணாது அப்படினா electricity conduct பண்ணாது. அடுத்துடா it has free electrons. On the other hand இந்த சைடுல they don't have free electrons. hexagonal sheet shape-ஆ இருக்கும், tetrahedron shape-ஆ இருக்கும். Right? Okay. அடுத்த process வந்து பாத்தீங்க அப்படினா they call it as McAfee process. இத வந்து வேற ஒரு क्वेश्चनाவும் வந்து நமக்கு கேட்கலாம். Okay, என்ன கேட்கலாம்? They can ask how will you prepare aluminium chloride? AlCl3 நீங்க வந்து எப்படி prepare பண்ணுவீங்க அப்படினு வந்து நமக்கு கேட்கலாம். Okay, so how will you prepare? AlCl3 வந்து நம்ம எப்படிப்பா வந்து prepare பண்ணுவாங்க? Do you know or not? இதை எழுதினா மார்க் தருவாங்களா? 100% தருவாங்க. ஓகே, சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா you have to write both the reactions. இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா கண்டிப்பா வந்து நீங்க எழுதணும். ஓகே, you have to write both the reactions. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா அலுமினா எடுத்துக்கிறேன். அலுமினா அப்படினா என்ன? அலுமினா is a ore of aluminium. கரெக்ட்டா? அலுமினியம் உடைய ஒரு ஓர் தான் வந்து அலுமினா. ஓகே, சோ இந்த அலுமினாவை நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா கோக் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன் and then I am adding chlorine. ஓகே, நான் அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படினா chlorine வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்பனும் ஓகே இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடுறாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும்? அலுமினியமும் குளோரினும் இருக்கும். அப்போ they form aluminium chloride. ஓகே, so aluminium chloride நம்ம எப்படிடா வந்து prepare பண்றோம்? How are we preparing aluminium chloride? We are taking alumina. கரெக்ட்டா? அலுமினாவை எடுத்துக்கிறோம் நம்ம. கோக்னா கார்பன் அப்படினு அர்த்தம். சரியா? I am teaching chapter 2. Okay, so கோக்னா கார்பன் then chlorine கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ இங்க இருக்கக்கூடிய கார்பன் and ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா வெளிய போயிடுது and அலுமினியமும் குளோரினும் AlCl3 ஆ வெளியில போயிடுது. ஓகே, பேலன்ஸ் பண்ணவே இல்ல. மார்க் தருவாங்களா மாட்டாங்களா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரெக்வெஸ்டா? இங்க வந்து இல்ல மூட்டைப்பூச்சி மாதிரி கதை பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணிட போறேன் அப்படினா பிளாக் பண்ணிட போறேன். மணி, I am going to block you. Last warning. Block பண்ணிடலாமா மணி? I don't know 11th and 12th organic chemistry. Please guide. பிரச்சனையே இல்ல, நான் வந்து பேசிக்ஸ்ல இருந்து நடத்தி இருக்கேன். என்னோட பழைய லைவ்ல போயிட்டு பாருங்க, அந்த பேசிக்ஸ் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். பேலன்ஸ்ல ஃபுல்லரிங் क्वेश्चनல சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேடா, டன், thank you டா. பொட்டாசியமும் ஃபுல்லரினும் ஓகேடா, டன், thank you. இந்த மாதிரி நான் டெஃபினட்டா சொல்லுங்க. சரியா? ஓகே, பேலன்ஸ் பண்ணல அப்படினா they won't give you mark. பேலன்ஸ் பண்ணல அப்படினா மார்க் half மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. -half ஆயிடும். ஓகே, டன். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ஸ்ல நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நம்ம எழுதணும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு இல்லையா, அலுமினியம் நம்ம குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுவோம். சோ அலுமினியம் will react with chlorine and it forms aluminium chloride. 1000 kelvinல நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். ஓகே, சோ அலுமினியமா குளோரின் கூட 1000 kelvinல நம்ம வந்து ஹீட் பண்றப்போ we get aluminium chloride. சரியா? ஓகே, so JEE and State Board 12th same தான்டா புனிதவேல், நீ அதே பார்க்கலாம். ABCD PDF தரேன். மார்ஸ் எனக்கு தெரிஞ்சு மார்ஸ் வந்து இல்ல, கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருக்காரு ABCD PDF அப்படின்னு. தம்பிங்களா மார்ஸ், உனக்கு நான் வந்து ஒரு ஹிண்ட் சொல்றேன். என்னோட ABCD லைவுக்கு கீழே போய் பார்த்தால இந்த PDF நான் கொடுத்து வச்சிருப்பேன். சரியா? ஓகே, சோ McAfee process அப்படிங்கிறது வந்து என்னது?
அலுமினியம் குளோரைடை நம்ம எப்படி வந்து அப்டெயின் பண்றோம். ஓகே, சோ அலுமினா, கோக் அண்ட் குளோரின் ரியாக்ட் பண்றப்போ அந்த அலுமினியமும் குளோரினும் அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் ஆயிடும் அண்ட் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. கிளியர்? ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அலுமினியமும் குளோரினும் டைரக்டா 1000 கெல்வின்ல ரியாக்ட் பண்றப்போ we get AlCl3. ஓகே, நமக்கு AlCl3 அலுமினியம் குளோரைட் கிடைக்கும். இது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகே, so in heavier post transition metals, okay, heavier post transition metals-ல the outer ns electron இருக்கு இல்லையா, இந்த ns electron இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கூடயுமே ரியாக்ட் ஆகாது. சரியா? இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா யாரு கூடயுமே வந்து ரியாக்ட் ஆகாது. ஓகே, have tendency to remain inert. இனர்ட்னா என்ன அர்த்தம்? இட் ரியாக்ட்ஸ் வித் நோபடி. எந்த ஒரு எலிமெண்ட் கூடயோ எந்த ஒரு காம்பவுண்ட் கூடயோ ரியாக்டே பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸ் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? அன்வில்லிங்னஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். அதுக்கு வில்லிங்காவே இருக்காது. ஓகே, வில்லிங்னஸே வந்து இருக்காது. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஓகே நான் போய் ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வில்லிங்னஸே இருக்காது. இட் ஷோஸ் அன்வில்லிங்னஸ் டு டேக் பார்ட் இன் பாண்டிங். வேற ஒரு எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்குலாம் ஒரு அன்வில்லிங்னஸ் ஷோ பண்ணும், which is அது வில்லிங்கா இருக்காது, which is known as inert pair effect. அதுக்கு பேர் தான் வந்து inert pair effect. ஓகே, so heavier post transition metalsல metals-லலாம் இந்த outer ns orbital இருக்கு இல்லையா, the outermost ns electrons, they have tendency to remain inert. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? இனர்ட்டா வந்து இருப்பாங்க. ஓகே, and then அவங்க வேற யார் கூடயுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பாண்டிங் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. மேம், என்னால தீமினல் பேட்சுக்கு மென்டர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைன்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அவங்க வந்து உன் ஃப்ரெண்ட் மாதிரி, அதாவது வந்து your friend and teacher and your best supporter plus motivator உன் கூடவே கம்ப்ளீட்டா இருப்பாங்க. அந்த ஹோல் இயர் உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாள் லீவ் போட்டா கூட அந்த போர்ஷன்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சாப்டர்ல டவுட்னு வெச்சுக்கோ, அந்த ஒரு சாப்டருக்காக டீச்சர்ஸ் கிட்ட அவங்க பேசி அந்த ஒரு சாப்டர்ல உனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டீச்சருக்கும் உனக்கும் பேசி அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி உனக்கு அவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா ஹெல்ப்பா வந்து இருப்பாங்க. சோ ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய அகாடமிக் மென்டர் வேற, தீமினல் பேட்ச்ல அகாடமிக் மென்டர் நமக்கு கிடையாது. ஓகே, கிளாஸ் டீச்சர் தான் இருக்காங்க, அகாடமிக் மென்டர் தீமினல் பேட்ச்ல கிடையாது. ஓகே, டன். சோ இதுதான் inert pair effect. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா uses of boric acid. Boric acid நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றோம்? Boric acid is used in the manufacture of pottery glasses. ஓகே, இந்த பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுல வந்து நம்ம இந்த போரிக் ஆசிட வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ண டவுட் யார்கிட்ட கேக்குறது? என்கிட்ட கேளுங்க. லைவ் கிளாஸ் வரீங்க இல்லையா, அதுல நீங்க என்கிட்ட டவுட் கேட்கலாம். எவ்ரி லைவ் கிளாஸ்ல கடைசி 10 நிமிஷம் நான் கம்ப்ளீட்டா டவுட் சால்விங் பண்றேன். சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், என்கிட்ட வந்து நீங்க கேட்கலாம். ஓகே, எனாமல்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் என்கிட்டனே இல்ல, தீமினல் பேட்ச் யார் எடுக்கிறாங்களோ அந்த டீச்சர்ஸ் கிட்ட நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, சோ எனாமல்ஸ் அண்ட் பிக்மெண்ட் இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து என்ன பண்றோம்? போரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ்ட் as antiseptic and eye lotion. ஓகே, ஆன்டிசெப்டிக்னா என்ன? இப்போ சின்னதா ஒரு கீரல் என் கையில பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம்? டின்ச்சர் அயோடின், போவிடோன் அயோடின், இல்லனா வந்து டெட்டால், சாவ்லான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னா எந்த வித மைக்ரோபியல் growthம் அதுல வந்து இருக்க கூடாது. ஓகே, ஏன்னா மைக்ரோபியல் growth நடந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆன்டிசெப்டிக்கா இந்த போரிக் ஆசிட யூஸ் பண்றாங்க. ஆல்சோ இந்த ஐ லோஷன்லலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போரிக் ஆசிட் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் கெட்டு போகாம இருக்க இந்த போரிக் ஆசிட வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஊறுகால கெட்டு போகாம இருக்க நம்ம வினிகர் ஆட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க போரிக் ஆசிட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. கிளியர்? Okay. Preparation of inorganic benzene. This is a very important question. Okay.
சோ இந்த இன்ஆர்கானிக் பென்சீன் இல்லனா வந்து போராசீன் அப்படின்னு கேட்பாங்க, அப்படி இல்லனா போராசோன் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் சரி இட் இஸ் சேம். இன்ஆர்கானிக் பென்சீன் கேட்டாலும் போராசீன் கேட்டாலும் போராசோன் கேட்டாலும் சேம். ஓகே, உங்க எல்லாருக்குமே வந்து பென்சீன் தெரியும் இல்லையா? உங்க எல்லாருக்குமே வந்து you all know the benzene ring. கரெக்ட்டா இல்லையா? yes or no? yes ma'am, no ma'am. சாட்ல கம்ப்ளீட்டா மூட்டை பூச்சி தான். ஜஸ்ட் மூட்டை பூச்சி filled chats. அப்படியா? கம்ப்ளீட்டா மூட்டை பூச்சி filled chats-ஆ? ஓகே, சோ நிறைய பேர் அந்த ஜூன் மந்த் வேஸ்டட் ஜூலை வீடியோ வந்து பாத்திருக்கீங்க. எப்படி இருக்குது? ஒரு நியூ ட்ரை. ஹவ் வாஸ் இட்? அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 30 ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணது. அப்புறம் வந்து ஜூலை 1 ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணது. ஜூலை 2 அப்படின்னு போட்டு கடைசியில ஜூலை 3 ஆயிடுச்சு. ஓகே, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருந்து கடைசியில இன்னைக்கு தான் வந்து எடுத்தது. எத்தனை பேர் பாத்தீங்க? ஜூன் மந்த் வேஸ்டட் வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்க? கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன்டா, எங்க இருக்குன்னு கேக்குறியே, பாத்தீங்களா? புரிஞ்சுதா? வீடியோ ஸ்டக் ஆனதுமா? லெசன் 9 by 9 இந்த லெசனுக்கு நான் டீச் பண்ணல. ஓகே, மீ do you agree to it? பார்க்கல அப்படிங்கறவங்க வந்து ஆஃப்டர் த கிளாஸ் கண்டிப்பா பாத்துருங்க. நான் இங்க சாட்லயே வந்து நான் வந்து பின் பண்ணிருக்கேன். ஓகே, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சாட்லயே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பின் பண்ணி கொடுத்திருக்கேன். ஓகே, சோ கண்டிப்பா வந்து பாருங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஜூன் மந்த்ல நிறைய பிளான் வந்து பண்ணிருப்போம் இல்லையா? ஆனா வந்து அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. நம்ம இது படிக்கணும் அது படிக்கணும் நிறைய பிளான் வந்து பண்ணிருப்போம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறப்போ we go into a regret zone. எல்லா டைமும் வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு ரிக்ரெட் ஜோனுக்கு வந்து போயிடுவோம். ரைட்? அண்ட் ஆல்சோ we blame ourselves so much. We torture ourselves so much இல்லையா? சோ ஓகே, ஜூன் மந்த்ல போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. ஜூலை மந்த் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கறதா அந்த வீடியோ. ஓகே, சோ வந்து ஆஃப்டர் த லைவ் நீங்க பாருங்க, போஸ்ட் பண்ணிருக்கோம். டைபோரேன் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் அமோனியா. சோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பென்சீன், ரைட்? சோ பென்சீன்ல கார்பனே இல்ல. கார்பனுக்கு பதிலா வேற யாரோ இருக்காங்க அப்படின்னா அதுதான் இன்ஆர்கானிக் பென்சீன். ஓகே, கார்பனுக்கு பதிலா நைட்ரஜனோ இல்ல போரானோ இருக்கு அப்படின்னா அதுதான் இன்ஆர்கானிக் பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். டைபோரேன் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் அமோனியா அட் லோ டெம்பரேச்சர். டைபோரேனை வந்து நம்ம அமோனியா கூட ட்ரீட் பண்றோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா டைபோரேன் டை அமோனேட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? டைபோரேன் டை அமோனேட் கிடைக்கும். அந்த டைபோரேன் டை அமோனேட் திருப்பியும் நான் ஹீட் பண்றப்போ எனக்கு போராசீன் இல்ல போராசோல் இல்ல இன்ஆர்கானிக் பென்சீன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை படிப்போம், ரியாக்ஷனை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா அதை நம்ம எழுதியும் பார்த்துருவோம் கிளாஸ்லயே. ஓகே, டன். சோ கவனிச்சீங்க அப்படின்னா we are taking 3 molecules of diborane B2H6. ஓகே, excess of ammonia இல்லையா? அப்போ 6 moles of ammonia நம்ம எடுத்துக்கிறோம். just 1:2 ரேஷியோல நம்ம வந்து டைபோரேனையும் அமோனியாவையும் வந்து எடுத்துக்கிறோம். at low temperature அப்படி நம்ம வந்து பார்த்தோம், ரைட்? so what is low temperature? ரொம்ப ரொம்ப கம்மியான temperature which is -153 கெல்வின்ல நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை ரியாக்ட் பண்றப்போ ரொம்ப ஈஸி இந்த ப்ராடக்ட் எழுதுறது. கவனிங்க, B2H6ம் அமோனியாவும் ஒன்னு சேர்ந்துருச்சு. காமனா நான் 3 எடுத்துட்டேன். இதுதான் டைபோரேன் அண்ட் டை அமோனேட். ஒரு டைபோரேன் கூட 2 அமோனியா வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? ஓகே, சோ இந்த டைபோரேன் டை அமோனேட்டை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹை டெம்பரேச்சர்ல ஒரு க்ளோஸ்டு வெசல்ல நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன் -153 கெல்வின்ல வந்து நானு மேம் என்னோட நம்பர் எதுல நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா மிஸ்டர் மிக்கி? நான் ஏன்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன் புரியலையே. வாங்கப்பா. சோ அடுத்து வந்து நான் என்ன பண்றேன், லோ டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்றேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் க்ளோஸ்டு வெசல்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் நல்லா கவனிங்க.
நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் போரான் ஆல்டர்னேட்டா நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே டன். சோ இப்போ கிளியரா நம்ம அந்த ரியாக்ஷனை ஒரு வாட்டி நம்ம எழுதி பார்க்க போறோம். சோ எல்லாரும் எனக்கு சாட்ல சொல்லுங்க, டைபோரேன் எவ்வளவு டைம்ஸ் பா எடுத்துக்கணும் அண்ட் அமோனியா எவ்வளவு டைம்ஸ் பா எடுத்து நம்ம என்ன பண்றோம் -153 கெல்வின்ல லெஸ் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம், ரைட்? சோ டைபோரேன் வந்து 3 மோல்ஸ் அப்படினா அமோனியா வந்து 6 மோல்ஸ், கரெக்ட்டா? சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு என்னப்பா ஃபார்ம் பண்ணுவாங்க, டைபோரேன் ஒரு வாட்டியும் அமோனியா ரெண்டு வாட்டி. இதுதான் டைபோரேன் டை அமோனேட். இதுதான் டைபோரேன் டை அமோனேட். இப்போ இந்த டைபோரேன் டை அமோனேட் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம என்ன பண்றோம் அடுத்த ரியாக்ஷன்லயே ஹை டெம்பரேச்சர்ல, ஓகே, க்ளோஸ்டு வெசல், ஒரு மூடி போட்ட வெசல்ல, ஓகே, which is என்னது பிரஷர் அப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நமக்கு என்னடா ஆகும் கவனிக்கிறீங்களா? அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தோப்பர் they form a bond, நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் மாத்தி மாத்தி பாண்ட வந்து போடுங்க. இனிஷியலா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டா சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போட்டு எல்லார் கூடயும் வந்து ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடணும். ஓகே, எல்லார் கூடயும் ஹைட்ரஜனை போட்டுருங்க. நம்ம பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் வந்து இருக்கும். ஓகே, சோ இப்போ இது வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். இதுல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து என்ன, அதாவது டபுள் பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியில போயிடும். ஓகே, டபுள் பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியில போயிடும், ரைட்? சோ இங்க நல்லா பாருங்க, இங்கெல்லாம் எனக்கு வந்து நைட்ரஜன்ல 4 பாண்ட் இருக்கும், பிளஸ் சார்ஜ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படின்னு ஆல்டர்னேட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடு, அவ்வளவுதான். நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் போரான் நைட்ரஜன் போரான் நைட்ரஜன். ஓகே, இப்போ இந்த டபுள் பாண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடு, மற்ற எல்லாருமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடு. நம்ம பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான், ஆனா இதுல கார்பன் கிடையாது. அதனாலதான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், we call it as inorganic benzene, borazine or borazole. Okay, யாருக்கெல்லாம் பக்கா clear? Let me know in the chat section. Buffering ஆ? யாருக்கெல்லாம் பக்கா clear? Why should I call? Clear? Clear? Because 11th they are taking what happened to board, but don't worry ma'am, இன்னும் யாருமே வரல மேம் உங்களுக்கு ஆபத்து. because in 11th life they are taking what happened to they are talking what happened to the board. அவங்களுக்குலாம் தெரியும், நம்ம பசங்க தான் 11th பசங்கலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தோஸ்து. ஏன்னு சொல்லுங்க, 11th பசங்க நமக்கு ரொம்ப தோஸ்து. 11th பசங்க நமக்கு எப்பயுமே வந்து இல்ல சும்மா விளையாட்டுக்கு வந்து கேட்பாங்க, என்ன மேம் போர்டு திருடிட்டீங்க மேம், நாங்க உங்க மேல கேஸ் போட்டுருவோம் மேம் அப்படி. அது சும்மா விளையாட்டுக்கு நம்ம மேல அப்படி சொல்றது. பட் they are very very close to our heart. ஏன் சொல்லுங்க, do you know why? தெரியாதா? நம்ம பசங்க தான். போன வருஷம் அவங்க 10th தானே படிச்சாங்க, கரெக்டா? போன வருஷம் அவங்க 10th நம்ம கிட்ட தானே படிச்சாங்க. ஸோ வந்து they know me. ஓகே, அதனால வந்து நம்ம பசங்க தான். அவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, என்ன மேம் போர்டு தூக்கிட்டீங்களே மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. ஓகே, டன். ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய இன்ஆர்கானிக் பென்சீன், போராசோன் ஆர் போராசீன், கரெக்டா? ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலம்ஸ். இப்போ ஆலம்ஸ் உடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இல்ல மேம் இந்த கதையை கண்டிப்பா எழுதணுமா, எழுத வேண்டாம். ரியாக்ஷனை கரெக்டா எழுதி அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸை நம்ம அந்த ரியாக்ஷன்லயே கரெக்டா எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா தேவையில்லாம நம்ம இந்த பேராகிராஃப் எல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது.
மேம் அப்போ நீங்க அதை விட ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷல். ஏன்னா நான் 10th செஞ்சதை விட 11th நான் லாஸ்ட் இயர் வந்து நான் நிறைய எஃபர்ட் போட்டேன். ஸோ இப்போ கிளாஸ்ல இருக்கிற எத்தனை பேர் வந்து மேம் நான் 12th இருந்து தான் உங்களை ஃபாலோ பண்றவங்களாம் 12th போடுங்க. யாரெல்லாம் மேம் நான் உங்களை 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் 11th அப்படின்னு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 11th இருந்து ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இல்லையா? இல்ல மேம் ஐ நோ யூ, உங்களை நான் எனக்கு இப்போதான் வந்து தெரியும். 10th இருந்து ஃபாலோ பண்றீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. 11th இருந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே 10th இருந்தா ஓஹோ ஓகே 12th 11th ஈக்குவலி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் வந்து 11th. ஓகே வீடியோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பஃபர் ஆகுது. ஓகே இப்போ கரெக்டா இருக்கும். இனிமே கட் ஆகாது லைவ். டன்பா 10th சூப்பர் சூப்பர் செம. ஸோ இப்போ யூசஸ் ஆஃப் ஆலம் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலம் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே எல்கேஜில இருந்து பாரு. அலுனைட் the alum stone is the naturally occurring form and is இப்போ நம்ம alum stoneல இருந்தா நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆலம்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த அலுனைட் அப்படிங்கிற ஒரு ஆலம் ஸ்டோன் வந்து என்னது பார்க்கலாமா? ஸோ K2SO4 நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கெமிக்கல் ஃபார்முலா மறந்துடாதீங்க. K2SO4 Al2SO4 thrice 4AlOH thrice இல்லனா பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டன் சூப்பர். when alum stone is treated with excess of sulfuric acid இப்போ இந்த alum stone வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸஸா இருக்கக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம். ஓகே ஸ்ரீ மிஸ்டர் மிக்கி வந்து மூட்டைப்பூச்சி தான். மிஸ்டர் மிக்கி வந்து நசுக்கப்படுவார். கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிடும். அவர் ஸ்டூடெண்ட் தான். அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்பேம் பண்ணல. ஆனா வந்து ஏன் திடீர்னு பண்றாரு தெரியல. ஓகேடா டன் புனிதவேல் போயிட்டு பாருங்க. இப்போ இந்த ஆலம் ஸ்டோனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதிகப்படியான சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே we are reacting it with sulfuric acid. அப்போ என்ன ஆகுது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினியம் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது. சரியா? அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா the அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு அலுமினியம் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது. இப்போ கொஞ்சமா நம்ம பொட்டாசியம் சல்ஃபேட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து தியரி, கதையை புரிஞ்சுப்போம். இதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ஷனுக்குள்ள போறோம். கொஞ்சமா பொட்டாசியம் சல்ஃபேட் நம்ம ஆட் பண்றப்போ நமக்கு ப்ராடக்ட்ல பொட்டாஷ் ஆலம் கிடைக்கும். நமக்கு ப்ராடக்ட்ல வந்து என்ன கிடைக்கும்? we get பொட்டாஷ் ஆலம். ஓகே வெரி குட். சோ இப்போ இந்த ரியாக்ஷன் பாரு, ரொம்ப ரொம்ப வந்து இது ஈஸி தான். ஓகே சோ இது என்னப்பா? ஆலம் ஸ்டோன் K2SO4 Al2SO4 thrice 4AlOH thrice பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிக்கி ஏன்டா இப்படி பண்ற நீனே? மத்தவங்களும் டிஸ்டர்ப் ஆகுறாங்கடா. நான் உன்னை பிளாக்லாம் பண்ணல. நான் உன்னை வந்து பார்த்தேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு டைம் அவுட் போடுறேன். தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத மற்றவங்களை போட்டு, புரியுதா? அன்னெசரி சாட் எனக்கு இங்க வரவே கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலம் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். அது பார்த்தோன்னா 6 moles ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படிங்கறத கவனி. இந்த K2SO4 மட்டும் தனியா எனக்கு K2SO4 வெளில போயிடுச்சு. அடுத்து AlSO4 thrice. ஓகே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட் நமக்கு இருக்கா? இந்த அலுமினியம் சல்ஃபேட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனியா வெளியில போயிடும். ஓகே இந்த அலுமினியமும் சேர்ந்து, அதாவது இந்த அலுமினியமும் சேர்ந்து இந்த ஏஎல்லும் சேர்ந்து நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் சல்ஃபேட்டா அது வெளியில போயிடும். ஓகே இந்த சல்ஃபரும் சேர்ந்துரும் அது கூட. நல்லா கவனிடா, நல்லா கவனி. இங்க இருக்கு இல்லையா அலுமினியம், இந்த அலுமினியம் அப்புறமா இந்த சல்ஃபேட், இவங்க எல்லாரும் சேர்ந்து இதோ பார் அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம் அண்ட் சல்ஃபேட் சேர்ந்து 3 moles ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மீதி பார் ஹைட்ரஜன் OH they form water.
ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, டன். ஓகே, கிளியர்? ஓகே. சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த K2SO4 Al2SO4 thrice 3 moles இல்லாம நான் 1 mole மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? சோ 1 mole of Al2SO4 thrice எடுத்துக்கிறேன் and 12 வாட்டருக்கு பதிலா 24 வாட்டர். ஓகே, 24 வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு ப்ராடக்ட்ல என்ன தெரியுமா கிடைக்கும்? அப்படியே ஜாயின் பண்ணுங்க. K2SO4 Al2SO4 thrice and 24 H2O. இதுதான் நம்ம potash alum. இதுதான் நம்மளுடைய potash alum. ஓகேவா? சோ யாருக்கெல்லாம் மேம் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து எழுதி போட்டு சொல்லித்தாங்க மேம், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? எஸ். யாருக்கு வந்து மேம் ஒரு வாட்டி இந்த ரியாக்ஷனை நம்ம தனியா எழுதி போட்டு படிக்கலாம்? ஓகே, சோ வாங்கப்பா. இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான ரியாக்ஷன்லாம் நம்ம blank ஸ்லைட்ல எழுதி போட்டு படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். ஓகே, ஆலம் ஸ்டோன் உடைய ஃபார்முலா என்னது? இது நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட். கரெக்டா? Al2SO4 என்ன thrice ஏதாச்சும் வருமா? வரும் இல்லையா? Al2SO4 thrice. ஓகே, Al2SO4 thrice. ஓகே, and then it has 4 aluminium hydroxide. Okay, 4 AlOH thrice. 4 AlOH thrice aluminium hydroxide இருக்கும். அது நான் என்ன பண்றேன்? excess of sulfuric acid கூட நான் H2SO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? நமக்கு K2SO4 தனியா வெளில போய்டும். K2SO4 plus aluminium sulfate. அலுமினியம் சல்ஃபேட். இவங்க இருக்கிற எல்லா அலுமினியமும் சேர்ந்து நமக்கு Al2SO4 thrice ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து Al2SO4 thrice அலுமினியம் சல்ஃபேட்டா நமக்கு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எவ்வளவு மோல்ஸ் இருக்கும்? நல்லா கவனிங்க. ஆல்ரெடி வந்து 1 2 3 4 5 6 இருக்கா? இங்க பார்த்தனா 2 இருக்கா? அப்ப இங்க 3 moles of aluminium sulfate இருக்கும். அப்புறமா இங்க இருக்கிற ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து 12 molecules of water வெளியில போவாங்க. இது வந்து நம்மளுடைய first reaction. Okay, when do we conduct chemistry live class? டேய் பிரபு லாவண்யா, chemistry live class என்னடா போயிட்டு இருக்கு? மேம் ஒரு நாளைக்கு 10 பேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் டீச் பண்றாங்க. இதுல ரைட்டிங் ஹோம்வொர்க் வேற தராங்க. டைம் பத்தல, என்ன பண்றது? கவிதை சோலை கஷ்டம்டா. ஆக்சுவலி எனக்கு வந்து புரியல. ரைட்டிங் ஹோம்வொர்க் வந்து இல்ல, அது வந்து உனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குங்கிறப்போ நீங்க கண்டிப்பா வந்து படிங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஏதோ அது காப்பி அடிச்சு எழுதுற மாதிரி ரைட்டிங் ஹோம்வொர்க்னா நீங்க போய் டீச்சர் கிட்ட பேசி பாருங்க. ஓகே, சும்மா உங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும் டீச்சர் ஒர்க் தரமாட்டாங்க. ஆனா வந்து உங்க டீச்சர்ஸ் கிட்ட நீங்க நேர்ல போய் பேசி பாருங்க. அப்பா அம்மா கூப்பிட்டு கூட பேசி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்துக்கோங்க. எல்லாருமே கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து நீங்க பேசுறப்போ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, டன். அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன தெரியுமா பண்றேன்? எடுத்துக்கிறேன் K2SO4, அப்புறம் என்னப்பா இந்த Al2SO4 thrice. எவ்வளவு மோல்ஸ் எடுத்துக்கிறேன்? 1 moles எடுத்துக்கிறேன். ஆனா வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 24 வாட்டர் எடுத்துக்கணும். We are reacting it with 24 water. இப்போ வந்து நமக்கு என்னப்பா நடக்கும்? We get this potash alum. Potash alum உடைய formula we have to remember, right? என்னதுடா? It is K2SO4 and then Al2SO4 thrice. Okay, and water வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 24 H2O. 11th chemistryக்கு பிரகாஷ் சார் உங்களுக்கு டீச் பண்ணுவாருடா. கிளியரா? 24 H2O. கிளியரா? சோ இதுதான் நம்மளுடைய பொட்டாஷ் ஆலம். அடுத்துடா யூசஸ் ஆஃப் ஆலம். இந்த பொட்டாஷ் ஆலமை நம்ம எங்கெல்லாம் வந்து சூப்பரா பயன்படுத்துறோம்? பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர்ல நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆல்சோ யூஸ்டு ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்றோம். ஓகே, வாட்டர் ப்ரூஃபா ஏதாவது நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் என்னதுடா? வாட் இஸ் வாட்டர் ப்ரூஃப்? கிராஸ் எரரா? எங்கடா ஏதா எரர் இருக்கா?
ஓ இங்கயா 24 வாட்டருக்கு பதிலா 2 வாட்டர் போட்டோம் பார். 24 வாட்டர். சரியா? ஓகே. சோ பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிச்சு. சோ வாட்டர் ப்ரூஃபா இருக்கட்டும் இல்லனா வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து they use potash alum. It is used in dyeing. கலர் அடிக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா dyeing. பேப்பர், ஓகே, பேப்பர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். லெதர் டேனிங் ஆஃப் லெதர் அப்படின்னா இந்த லெதரை வந்து பதப்படுத்துதல் அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து வந்து இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ்லயுமே வந்து இந்த ஆலமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. It is employed as a stypic agent to arrest bleeding. இப்போ blood வந்து வெளியில போகுது அப்படின்னு வெச்சுக்கோ. சோ அந்த blood வெளில போகுறத வந்து சோ இப்போ எனக்கு லைட்டா நகம் பிச்சிடுச்சு, லைட்டா அடிபட்டுச்சு அப்படின்னா அப்போ ரத்தம் வரும் இல்லையா? அந்த ரத்தம் வந்து தானாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிளாக் ஆயிடும். என்ன ஆயிடும்? ரத்தம் இல்ல, ரத்தம் வந்து கிளாட் ஆயிடும். கரெக்டா? த்ராம்பின், ஃபிப்ரினோஜன் நம்ம பாடியில வந்து அது வந்து எல்லா மெக்கானிசமும் நடந்து கரெக்டா வந்து கிளாட் ஆயிடும். இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் ப்ராப்பரா நடந்துரும். ஆனா அப்படி கரெக்டா கிளாட் ஆகல அப்படிங்கிறப்போ ஸ்டைபிக் ஏஜென்ட் அப்படின்னா அது அரெஸ்ட் ப்ளீடிங் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, அது ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து ரிமைனிங் क्वेश्चंस புக் பேக் क्वेश्चंसலாம் படிக்க ஆரம்பிக்கலாம். பிரேக்கா? கிளாஸே இப்போதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள பிரேக்கா? எஸ், மிஷன் வாட்டர். ஓகே, ரியாக்ஷன்ல டீஹைட்ரேஷன் அப்படின்னு படிக்கிறப்ப தான் ஞாபகம் வருது நம்ம வந்து இங்க ரொம்ப ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கும். ஓகே, சோ எவ்ரிபடி கோ, கெட் அப், நடந்து போய் வாட்டர் கொண்டு வந்து குடிங்க. சரியா? கீப் மூவிங். ரிப்பீட்டட் பிராக்டிஸ்னால ஞாபகம் இருக்கும் ரவி. சோ எல்லாருமே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சாட்ல போடுங்க. நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். பிடிஎஃப் தரேன்னு சொன்னா தரவே இல்லை. தரேன்டா பார்த்து நோட்ஸ் எடுறா. நான் பிடிஎஃப் தந்தாலும் நீ அதை பிரிண்ட் அவுட் கூட போட முடியாது. நான் பிளாக் கலர் ஸ்லைட்ல எழுதுறேன். ஓகே ஓகே, டன். ஓகேடா ஹரி, நான் செக் பண்ணிடுறேன்டா. ஓகே, ஐ செக். டன். ஓகே, வாங்கப்பா. ஸோ இனிமே வந்து செம ஃபாஸ்டா படிக்க போறோம். Write a short note on anomalous property of the first element of P block. Anomalous property அப்படின்னா வந்து என்னது? கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டாங்க, குயிக்கா ரீகால் பண்ண முடியல மேம். இந்த சின்ன क्वेश्चனை கூட என்ன நினைச்சு எனக்கே டிசப்பாயிண்டா இருக்கு. கிஷோர், ஒரே விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, யாருமே இல்ல, டோன்ட் பி தட் ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, செல்ஃப் கிரிட்டிக் அப்படின்னு இருக்கலாம், ஆனா இல்ல சி உன்னால இது கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா, நீ 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 வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீ உன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், நம்ம மனசு வந்து குழந்தை மாதிரி அதை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னா நம்ப ஆரம்பிச்சிரும். ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு யூ லுக் அக்லி, நீ அசிங்கமா இருக்க பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தை நம்புமா நம்பாதா? அத சொல்லு, அந்த குழந்தை நம்புமா நம்பாதா? நம்பும் இல்லையா? அதே மாதிரிதான் உனக்குள்ளேயும் ஒரு சைல்டு இருக்கு, இன்னர் சைல்டு இருக்கு. ஓகேவா? நீ போயிட்டு என்ன பண்ற அப்படின்னா உன் இன்னர் சைல்டு கிட்ட போயிட்டு நீ வேஸ்ட், ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிலாம் சொல்லி நீ உன்கிட்ட போயிட்டு when you are that hard on yourself அப்படின்னா டெஃபினட்டா வந்து உனக்கே தெரியாம சப்கான்ஷியஸா வந்து நம்ம அவ்வளவுதான் போல, நம்மளால முடியாது அப்படி சொல்லி உன் பிரெயின் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து எய்மே பண்ணாது. உன் பிரெயின் நிமிஷம் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது இல்லையா? உன் பிரெயின் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெட்டர்
ஒரு ஹையர் லெவல் ஹையர் கோல்ஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. புரியுதா? சோ அதை மட்டும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. ஓகே, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. சரியா? ஓகே. சோ ஏன் வந்து அனாமலஸ் அப்படின்னா அது மட்டும் ஏன் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸா வந்து இருக்கும். அதோடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹையா வந்து இருக்கும். அதோடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? இட் வில் பி ஹை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? the tendency to attract the shared pair of electrons. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். Then absence of d orbitals in the valence shell. Okay, so outermost orbital வந்து பாத்தீங்க அப்படின்னா d orbitals இருக்காது, valence shell d orbitals இருக்காது. இந்த மூணு ரீசன்னால தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஓகே, சோ அடுத்து describe briefly the allotropism in p block elements. Okay, so describe briefly the allotropism in p block elements. Okay, so some elements exist in ஒரே நிமிஷம். Yes. So, what define briefly the allotropism? Allotropism அப்படின்னா வந்து என்னது? Allotropism அப்படின்னா different forms. கரெக்டா? Different form. இப்போ கார்பனுக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து different forms வந்து இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்மள explain பண்ண சொல்றாங்க. Okay? Yes. So, miss you, last year student, miss you too. Okay? Some elements exist in more than one crystalline or molecular form in the same physical state. ஓகே, ஸோ ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சாலிட் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது எப்படி இருக்கும்? கிறிஸ்டலின் ஃபார்ம், மாலிகுலர் ஃபார்ம். 1 minute, ஒரே நிமிஷம். ஸோ சேம் பிசிக்கல் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி கோஸ்ட் வந்து ஆமாம் கிட்னாப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ வந்து நமக்கு சாலிட்லயே இல்லைன்னா லிக்விட்லயே வந்து நமக்கு வந்து கிறிஸ்டலின் அண்ட் மாலிகுலர் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ரைட்? அடுத்து கார்பன் எக்ஸிஸ்ட் ஆஸ் டைமண்ட் அண்ட் கிராஃபைட். இப்போ கார்பன் அந்த மாதிரி தான் நமக்கு டிஃப்ரெண்ட் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ல வந்து இருக்க போகுது, விச் இஸ் ஒன் ஆஸ் டைமண்டாவும் இருக்கு, கிராஃபைட்டாவும் வந்து இருக்கு. சோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? அல்லோட்ரோபிசம் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ கார்பனுக்கு வேற என்னென்ன அல்லோட்ரோப்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் கிராஃபீன், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப்ஸ். இப்போ இதுல வந்து இந்த 5 அல்லோட்ரோப்ஸ பத்தி நீங்க கண்டிப்பா வந்து எழுதி இருக்கணும். அல்லோட்ரோப்ஸ் உடைய பேர் எழுதி இருக்கணும், அப்பதான் மார்க். சோ ஒன் இஸ் டைமண்ட், கிராஃபைட், கிராஃபீன், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப். ஓகே, சோ இது 5 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து what we call it as the important allotropes of carbon. So allotropes na different forms அவ்வளவுதான். இப்போ uses of borax தான் பார்க்க போறோம். So borax is used for the identification of colored metal ions. Okay,
சோ கலர்டு மெட்டல் அயான்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து போராக்ஸை யூஸ் பண்றோம். இந்த மேனுஃபேக்சர் ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ். ஓகே, சோ ஆப்டிக்கல் கிளாஸா வந்து இருக்கட்டும். ஓகே, ஆப்டிக்கல் கிளாஸ்னா நம்ம வந்து இந்த பவர் கிளாஸ்லாம் வந்து நம்ம வந்து போடுறோம் இல்லையா? எஸ். சோ இந்த ஆப்டிக்கல் கிளாஸா இருக்கட்டும், இல்லைன்னா போரோசிலிகேட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற யூட்டென்சில்ஸா இருக்கட்டும், இல்ல லேப்ல யூஸ் பண்ற அப்பாரட்டஸா இருக்கட்டும். ஓகே, சோ இதெல்லாம் தான் நம்ம போரோசிலிகேட் கிளாஸ். ஓகே, சோ அண்ட் தென் enamels and glazes for pottery. பாட்டரி எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த பாட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்கா வந்து இருக்கும். இந்த பாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஷைனிங்கா வந்து இருக்கும், ரைட்? சோ இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து ஷைனிங்கா இருக்கிறதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அதுல வந்து கிளேசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, கரெக்டா? சோ இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் கிளேசர்ஸ் இன் பாட்டரி. சோ பாட்டரியில எல்லாம் வந்து இத கிளேசர்ஸாவும் வந்து யூஸ் பண்றாங்க. It is also used as flux in metallurgy. So metallurgy எல்லாம் வந்து ஃப்ளக்ஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. So flux அப்படினா வந்து என்னது, நமக்கு தேவையில்லாத கேங்க ரிமூவ் பண்றதுக்கு we add this flux. So கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்ந்து they get removed as a slag இல்லையா? slag அவங்க வந்து நமக்கு வெளியில போயிடுவாங்க. And also act as preservative. நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் catenation? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? மேம் பக்கா கிளியர் மேம் அப்படிங்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சாட்ல ஒரு கை தூக்குங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கிளியர் மேம், சூப்பர் கிளியர் அப்படிங்கிறவங்க எல்லாம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது வரைக்கும் பார்த்ததுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பக்கா கிளியர்? ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் catenation? ஓகே, catenation அப்படின்னா வந்து என்னது? சோ ஒரு எலிமெண்ட் அதே எலிமெண்ட் கூட கண்டினியூஸா பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பேர் தான் வந்து என்னது அப்படின்னா catenation. ஓகே, சோ இப்ப கார்பன் பாறேன், கார்பன் கூடிய கார்பன் கூடிய கார்பன் கூடிய கார்பன் கூடிய கார்பன் கூடிய ஒரு லாங் செயின், ஒரு செயின் ஆஃப் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் நமக்கு, கரெக்டா? சோ அந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராப்பர்ட்டியை தான் what do we call it as catenation, right? So catenation is an ability of an element to form chain of compound. Okay, so ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு chain of compounds வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as catenation. ஒரு எலிமெண்ட் வந்து இந்த மாதிரி chain of காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as catenation. இப்போ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. valency of the element should be greater than or equal to 2. இப்போ இந்த catenation உடைய valency, அந்த எலிமெண்ட் உடைய valency இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம 2 இல்ல 2க்கு மேல வந்து இருக்கணும், 2 or greater than 2 இருக்கணும். element should have the ability to bond with itself. சோ அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அது கூடயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு எபிலிட்டி வந்து இருக்கணும். ஓகே, and then அந்த செல்ஃப் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் பாண்ட் as strong as the bond with other elements. ஓகே, அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா மத்த எலிமெண்ட் கூட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். And finally, kinetic inertness of the catenated compound towards other molecules. kinetic inertness அப்படின்னா என்ன தெரியுமா, இப்படி catenation ஆன பர்టిక్యులர் காம்பவுண்ட் வந்து வேற யார் கூடயும் ரியாக்ட் ஆகாது, சரியா? வேற யார் கூடயும் ரியாக்ட் ஆகாது, அதுக்கு பேர் தான் kinetic inertness. ஓகே, வேற யார் கூடயும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதா வந்து என்னது அப்படின்னா we call it as kinetic inertness. சரியா? Is that clear for everybody? Okay, so valency of the element வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும், the valency of the element should be greater than or equal to 2. சாட்ல மூட்டைப்பூச்சி, வித்யா, சுபா இருங்க, வித்யா, சுபா
இல்ல அவங்க மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து லிசன் பண்ணிருக்காங்க. 𝑽𝒅𝒂𝒏 is a boy. Don't spam. நம்ம இது பண்ணிடலாம், டைம் அவுட் போட்டுடலாம். ஆமா, பக்ஸ் பேர்லாம் போடுங்க சாட்ல, அவ்வளவுதான். சோ கைனடிக் இனர்ட்னஸ் வந்து காட்டும், செல்ஃப் பாண்ட் இருக்கணும். அந்த செல்ஃப் பாண்ட் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு வந்து இருக்கணும். அண்ட் அதோடைய வேலன்சி வந்து greater than or equal to 2 இருக்கணும். அடுத்ததா ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ், ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, ரைட்? ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு வாட் இஸ் திஸ் ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ் அப்படினா வந்து என்னது? The reaction of carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmospheric pressure using metal catalyst at 500 to 700 Kelvin is saturated and unsaturated hydrocarbons. என்னடா புரியலையா? ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். ஓகே, சோ இந்த ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்ல வந்து நம்ம வந்து என்னப்பா படிக்கிறோம்? நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, we are going to கேக்கலையா? கற்பகம் உங்களுக்கு மட்டும் தான் கேக்கலடா. ஓகே, சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா ஹைட்ரோகார்பன்ஸை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, CnH2n+2 அப்படிங்கிறது வந்து என்னது? ஆல்கேன்ஸ். கரெக்ட்டா? அது வந்து என்னது? ஆல்கேன்ஸ். இதே CnH2n அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் alkenes. ஓகே, அது வந்து alkenes. ஓகே, சோ இந்த alkenes எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா நம்ம கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஒண்ணுமே இல்ல, இந்த ரியாக்ஷன்லாம் ரிப்பீட்டடா நம்ம படிக்கிறப்போ அவ்வளவு ஈஸியா இருக்கும். உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யாரும் உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டாம், மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். நான் ஈஸியா சொல்லித்தரேன், கவனிங்க. சோ என்னென்ன ப்ரிப்பேர் பண்றோம் ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்ல? ஃபிஷ் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்ல என்ன பண்ணுங்கன்னா ஃபிஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஷ்னா உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஹைட்ரோகார்பன் ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? ஹைட்ரோகார்பன் ஞாபகம் வரணும். ஆல்கேனோட ஃபார்முலா என்ன? CnH2n+2. இதான் ஆல்கேன். ஆல்கீன் என்னது? CnH2n. இதுதான் வந்து ஆல்கீன். கரெக்ட்டா? ஆல்கேன் அண்ட் ஆல்கீன்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஓகே, எதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கூட. கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கூட. புரிஞ்சுதா? கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கூட. இப்போ நான் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா I have to take 2n+2 2n+1 moles of hydrogen நான் வந்து எடுத்துக்கணும். 2n+1 mole of hydrogen நான் வந்து எடுத்துக்கணும். இதே alkene prepare பண்றேன்னா 2n times of hydrogen நான் எடுத்துக்கணும். And carbon monoxide is n times. என்ன ஆகுது? கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரோகார்பன் ஃபார்ம் பண்ணுது. அப்ப மீதி இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனும் மீதி இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து they get removed as water. n moles of water. So alkene prepare பண்ண 2n+1 times of hydrogen வேணும். alkane okay, alkene க்கு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 2n times of hydrogen வந்து தேவைப்படுது. clear? okay. அடுத்து பாத்தீங்க அப்படினா give the structure of carbon monoxide and carbon dioxide. okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா carbon monoxide and carbon dioxide உடைய structure தான் நம்ம வந்து இப்போ படிக்க போறோம். so first வந்து carbon monoxide உடைய structure நம்ம வந்து பார்க்கலாம். okay, first we will see the carbon monoxide structure. okay, so இப்போ அதுல வந்து நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படினா it has a linear structure. so linear அப்படினா என்னடா? straight chain அப்படினு வந்து அர்த்தம். linear அப்படினா ஸ்ட்ரைட்டா இருக்குது அப்படினு அர்த்தம். so linear is a straight chain. so இதோ பாருங்க, கார்பன் ஆக்சிஜன். okay, so அடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயும் கார்பன் டபுள் பாண்டோ and then கார்பன் ட்ரிபிள் பாண்டோ ஸ்ட்ரைட்டா தான் நமக்கு வந்து இருக்கு. ரைட்? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 electron pairs are shared between carbon and oxygen.
சோ இங்க வந்து நமக்கு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஷேர் ஆகி இருக்கு. அண்ட் இந்த கார்பன் ஆக்சிஜனுடைய பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 1.12 ஆங்ஸ்ட்ராங் 1.12 ஆங்ஸ்ட்ராங். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா the structure can be considered as a resonance hybrid. இப்போ they undergo what? They undergo resonance. சோ இந்த ரெசோனன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத பாருங்க. சோ இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன்ல இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது? இட் இஸ் ஃபார்மிங் அ பாண்ட். டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்புறமா ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் திருப்பி டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு இன்னொரு பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ நீங்க இப்ப வந்து கவனிக்கலாம். இப்போ இங்க வந்து நமக்கு கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. நீ ஒரு பாண்ட் போட்டோன்னே அந்த பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். இன்னொரு பாண்ட் வந்தோடனே இந்த கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்க போகுது. ஓகே, சோ ஒரு 2-3 வாட்டி நீ இதை வந்து எழுதி பார்த்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்த அப்படின்னா அது வந்து நமக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டா வந்து இருக்க போறது கிடையாது. சரியா? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடும் வந்து அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஈக்குவல் பாண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் த போத் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். சோ இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது? ஈக்குவலா இருக்க போகுது. 2 கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. there is going to be 2 sigma bonds. ஓகே, இப்போ in addition there is a 3 center 4 electron. 3 center 4 electron அப்படின்னா என்னடா? what is 3 center and 4 electron தெரியுமா? 3 center 4 electron அப்படின்னா என்னது? what is that? do you know or not? தெரியுமா? தெரியாது மேம். டைபோரேன் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா இல்லையா? வீடியோ நான் கொடுத்தது டைபோரேன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் பாத்தீங்களா இல்லையா? திருப்பியுமா மூட்டை பூச்சி? இந்த மூட்டை பூச்சி தொல்லை தாங்கலப்பா. ஓகே, கிளியரா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா 3 சென்டர் அப்படின்னா 3 ஆட்டம்ஸ், சரியா? 4 எலக்ட்ரான் அப்படின்னா 4 எலக்ட்ரான். ஓகே, சோ 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 4 எலக்ட்ரான் வந்து நமக்கு ஷேர் ஆகி இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து 3 சென்டர் 4 எலக்ட்ரான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 3 சென்டர் 4 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a லீனியர் ஸ்ட்ரக்சர். தோ பாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்க்கலாமா? எஸ். சோ கவனிங்க, here we have carbon and 2 ஆக்சிஜன். என்ன ஆகுது? இந்த டபுள் பாண்ட் எனக்கு இங்க டிஸ்பிளேஸ் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்புறமா இந்த பாண்ட் எனக்கு திருப்பி என்ன ஆகுது? இங்க நல்லா கவனி, இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்புறமா இங்க குறுக்கிய பாண்ட் எனக்கு லோன் பேரா மாறிடுது. ஆரோ மார்க்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நீங்க எலக்ட்ரான்ல இருந்து ஆரோ மார்க் போட்டீங்கன்னா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பாண்ட்ல இருந்து ஆரோ போட்டீங்கன்னா அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ என்ன ஆகுது? அடுத்த எலக்ட்ரான் போகுது. அடுத்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த பாண்ட் எனக்கு இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இப்போ அப்படியே ரிவர்ஸ். ஓகே, அப்ப அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். இந்த பாண்ட் எனக்கு இங்க லோன் பேரா மாறும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த பாண்ட் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ ஸ்டெபிலிட்டிக்காக இது வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இட் வில் கீப் ஹேப்பனிங். ஓகே, சோ எழுதி பாக்குறப்போ இது ஆக்சுவலி வந்து ஈஸி தான். அடுத்து யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ். யூசஸ் ஈஸி, நீங்க படிச்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சோ வந்து நீங்க ஈஸியா வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்? நீங்க வந்து சூப்பரா படிக்கலாம். ஓகே, எஸ். So silicones are used for low temperature lubrication and in vacuum pumpல low temperatureல இந்த lubricationsலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
high temperature oil bathல வந்து யூஸ் பண்ணுவாங்க. they are used for making waterproofing cloth. இப்ப cloth எல்லாம் இருக்குல்ல நம்மளுடைய நம்ம துணிகள், அந்த துணிகளை வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிறதுக்கு வந்து இந்த சிலிகோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வாய்ஸ் கேட்கலையா? கேக்குதுடா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா they are used as insulating material. insulating materialsனா வந்து என்னது? அது வந்து கரண்ட கடத்தாது, கரண்ட வந்து என்ன பண்ணாது அப்படின்னா பாஸ் ஆன் பண்ண விடாது, அதுதான் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஓகே, சோ எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸா இருக்கட்டும் இல்லனா மத்த அப்ளையன்சஸா இருக்கட்டும், சோ அது வந்து கரண்ட வந்து என்ன பண்ணாது அப்படின்னா பாஸ் ஆன் பண்ணாது. they are mixed with paint கூட enamels கூட எல்லாம் சேர்ந்து அந்த பெயிண்ட வந்து ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர். இப்போ சூரியன் அவ்வளவு தூரம் அடிச்சாலும் நம்ம பெயிண்ட் ஃபேடே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்றதுனாலதான். சோ ஹை டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி, சன்லைட்ட தாங்குற மாதிரி, டேம்ப்னஸ்னா ஈரப்பதம், மழைலாம் பெஞ்சா ஈரப்பதம் இல்லையா, அந்த ஈரப்பதத்தை தாங்குற மாதிரி அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் தாங்குற மாதிரி மாத்திரும். ஓகே, சோ கெமிக்கல்ஸ் எல்லாம் தாங்குற மாதிரி இது வந்து என்ன பண்ணிடும், நமக்கு மாத்திரும். புரிஞ்சுதா? எஸ், do you understand? புரிஞ்சது மேம்? புரியல மேம்? ஓகே, சூப்பர், சம. சோ இப்போ நம்ம வந்து அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். describe the structure of diborane. யாருக்கெல்லாம் இந்த क्वेश्चन வேணும், யாருக்கெல்லாம் வந்து வேண்டாம்? மேம் ஆல்ரெடி படிச்சாச்சு மேம், இந்த क्वेश्चन நாங்க வந்து ஆல்ரெடி படிச்சாச்சு மேம் அப்படிங்கறவங்க எல்லாம் கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க. we have already studied this question. already நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத வந்து நானு வீடியோஸ்லயும் வந்து நானு போட்டிருப்பேன் இல்லையா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ்லயுமே வந்து போட்டிருப்பேன். ரைட்? ஓகே, சூப்பர். சோ லெட் us start ரா. ஓகே, நம்ம ஒரு வாட்டி வந்து ரீகால் பண்ணிடலாம். நான் சிம்பிளா சொல்ல போறேன். சோ இங்க இருக்கிற தியரிலாம் நான் உங்களுக்கு படிச்சு காட்டிட்டு இருக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சோ டைபோரேனுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? B2H6. ஓகே, சோ இந்த B2H6 தான் வந்து டைபோரேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே, சோ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ரெண்டு போரான் 1 2 3 4 4 ஹைட்ரஜன் டெர்மினலா கனெக்ட் ஆகி இருக்கும். இதுதான் டெர்மினல் ஹைட்ரஜன், எண்ட்ல இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டெர்மினல் ஹைட்ரஜன். சோ 4 ஹைட்ரஜன் டெர்மினலா வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். அடுத்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து எப்படி கனெக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் ஆகி இருக்கும். இந்த போரானையும் பிரிட்ஜ் பண்ற மாதிரி அடுத்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, இந்த போரானும் பிரிட்ஜ் பண்ற மாதிரி அடுத்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து நமக்கு கனெக்ட் ஆகி இருக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தமா எனக்கு எத்தனை BH பாண்ட் இருக்கு, குயிக்கா ஃபாஸ்டா மிஷன் வாட்டர் எல்லாரும் தண்ணி குடிங்க. ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருந்துட்டு, அதாவது நான் காலையில ஏஞ்சதுல இருந்து லிட்டரலா சாயந்தரம் உங்களை கிளாஸ்ல நான் பாக்குறப்பதான் தண்ணியே குடிக்கிறேன். அது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு காஞ்ச நிலத்துல நம்ம வந்து தண்ணி ஊத்துறப்போ அது எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி இந்த தண்ணி உள்ள போற இடம்லாம் வந்து அவ்வளவு ஜில்லுன்னு ஆர்கன்ஸ் எல்லாம் போய் தண்ணி படுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. which is very bad. drink water properly. ஓகே, கிளாஸ் முடிஞ்சிரும், நம்ம முடிச்சுட்டா முடிஞ்சிரும் இந்த இத. என்னப்பா 4 டேய், எத்தனை BH பாண்ட் எவ்வளோடா இருக்கு? 1 BH 2 3 4 5 6 7 8. பார் 11th பையன் வந்து சொல்றான் கரெக்டா 8 BH பாண்ட் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, how many BH bonds are there? It has 8 BH bond. புரியுதா இல்லையா? இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம வந்து எழுத போறோம். சோ டைபோரேன்ல எத்தனை BH bonds வந்து நமக்கு இருக்கும்? It has 8 BH bonds. ஓகே, அடுத்து
இப்போ இதுதான் BH2 யூனிட். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நான் இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன் இப்போ. ஓஹோ, இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு எத்தனை BH2 யூனிட்ஸ் இருக்கு, எனக்கு அதை மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. BH2னா என்ன தெரியுமா? BH2 எத்தனை BH2 யூனிட்ஸ் வந்து இருக்கு? டுவெல்த் பசங்களா உங்க ஈகோ ட்ரிகர் பண்றாங்க பாருங்க. பாரு, ராஜ்குமார் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான். 2 BH2 யூனிட்ஸ் இருக்கு. 2 BH2 யூனிட்ஸ். ஓகே, கனெக்டட் பை ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 BH2 யூனிட்ஸ் வந்து கனெக்டட் பை எத்தனை, இங்க நம்ம என்ன பண்றோம், பிரிட்ஜ் பண்றோம் இல்லையா, பாலம் கட்டுறோம். எத்தனை பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்? டேஷ் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். எத்தனை பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? சொல்லுங்க. 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ். அத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கனெக்ட் பண்றோம். கரெக்ட்டா? ஓகே. இப்போ டைபோரேனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். டைபோரேன்ல வந்து 2 போரான் இருக்கு தம்பி, அப்புறமா 6 ஹைட்ரஜன் இருக்கு தம்பி. ஓகே, ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுனா 1. அப்ப 1 into R equal to 6 எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும், பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். கரெக்டா? ஓகே. அடுத்து இந்த போரான் வந்து என்னது? போரான் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் 5 இல்லையா? 5னா 2,3 அப்படின்னு அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போ 3 into 2 போரான் இருக்கு equal to 6. So மொத்தமா what is the valence electron? Valence electron வந்து எவ்வளோடா? 6 plus 6 12 எலக்ட்ரான். So நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த டைபோரேனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளவு? வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 12 எலக்ட்ரான். ஓகே, நல்லா நான் இப்ப சொல்றேன். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ இங்க எத்தனை கோடு இருக்கு, எத்தனை பாண்ட் இருக்கு, அப்போ எனக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்னு யார் ஃபர்ஸ்ட் சாட்ல சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். எத்தனை பாண்ட் இருக்கு இங்க? எத்தனை பாண்ட் இருக்கு? யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். I am going to call out the names. 16 எலக்ட்ரான். சாய் ஸ்ரீ பிரியா, வெரி குட். So we need 16 electrons. 8 bond இருக்குனா அப்ப 8 2s are 16 electrons எனக்கு வேணும். ஓகே, I need 16 electrons. ஆனா டைபோரேன் கிட்ட only 12 electrons தான் இருக்கு. அப்போ அது அந்த ரூம்ல இருக்கு. அப்போ அது not sufficient. ஓகே, அப்ப அது not sufficient to form okay normal covalent bond. அப்போ ஒரு நார்மலான கோவாலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதுதான்டா டைபோரேனுடைய ஸ்பெஷாலிட்டியே. கவனிச்சனா 16 எலக்ட்ரான் இருந்தாதான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே கண்டு போட முடியும். ஆனா வெறும் 12 எலக்ட்ரானை வச்சு எப்படிடா இந்த ஸ்ட்ரக்சரை நீ கட்டின? அதனாலதான் இந்த டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து படிக்க போறோம். நான் சொன்னேன்ல, இந்த டெர்மினல் BH பாண்ட் தானே டெர்மினல் பாண்ட். அத பத்தி படிக்கலாமா? எனக்கு எத்தனை BH பாண்ட் இருக்கும்? எத்தனை? how many? ஆன்சர் பண்ணுங்க சாட்ல. டெர்மினல் BH bonds வந்து இருப்பாங்க. எத்தனை டெர்மினல் BH எண்ட்? 1 2 3 4. கரெக்டா? 4. வெரி குட். 4 டெர்மினல் BH bonds இருக்கு இல்லையா? அவங்க வந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா they form 2C2E bond. 2C2E னா என்ன அப்படின்னா 2C for center, C னா சென்டர், E னா எலக்ட்ரான், E னா எலக்ட்ரான். 2 சென்டர் 2 எலக்ட்ரான்னா என்ன தெரியுமா? 2 பேருக்கு நடுவுல, நீ நல்லா நான் இவனை வந்து எழுதி போறேன். 2 பேருக்கு நடுவுல 2 எலக்ட்ரான். 2 பேரு 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிருக்காங்க.
அந்த ரெண்டு பேருங்கறதான் 2 சென்டர். ரெண்டு சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு சென்டர். ஓகே, ரெண்டு எலக்ட்ரானை வச்சிருக்காங்க. ஓகே, சோ 2 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகேவா? டன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பிரிட்ஜ்டு BHB பாண்ட் வந்து இருக்கு. BHBங்கிறது என்ன தெரியுமா? இதோ பார், BHB எத்தனை BHB பாண்ட் வந்து இருக்கு பார்த்து சொல்லுங்க. 2. கரெக்டா? சோ இந்த 2 பிரிட்ஜ்டு BHB வந்து பாத்தீங்க அப்படின்னா they form 3 சென்டர். ஏன்னா 3 பேர்ல போரான் ஹைட்ரஜன் போரான். கரெக்டா? போரான் ஹைட்ரஜன் போரான் 3 பேர். அப்போ 3 சென்டர். ஆனா அவங்க ஷேர் பண்ணிக்கிறது வெறும் அதே 2 எலக்ட்ரான் தான். அப்போ 3 பேருக்கு நடுவுல 2 எலக்ட்ரான் தான். ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். சோ இதுக்கு ஒரு மார்க், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ மேம் எல்லாம் ஓகே, ஆனா எப்படி மேம் 3 பேரு வெறும் 2 எலக்ட்ரானை வச்சு ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுல வந்து கண்டிப்பா இருக்கதான் போகுது இல்லையா? அதுக்கான ஒரு பதில தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். அதாவது இந்த ஓவர்லாப்பிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் இந்த டைபோரேன் ஸ்ட்ரக்சர் கிளியரா மைண்ட்ல புரியுதா? இதோ பாரு, போரான் வந்து பார்த்தனா 2C2E. தோ ஒரு ஹைட்ரஜன் டெர்மினல் ஹைட்ரஜன், 2 டெர்மினல் ஹைட்ரஜன் 2C2E பாண்ட், 3 டெர்மினல் ஹைட்ரஜன் 2C2E, 4 டெர்மினல் ஹைட்ரஜன் 2C2E. அதுக்கப்புறமா பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் BHB பாண்ட். இவங்க தான் 3 பேர் வெறும் 2 எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. 3 பேர் வெறும் 2 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணி இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் மைண்ட்ல பதிஞ்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தோ இது அப்படியே ஆர்பிட்டாலா நான் வரைய போறேன். இதோ எங்கெல்லாம் போரான் இருக்கோ அங்க போரான் வந்து இங்க ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். ஹைபிரிடைஸ்னா போரான்ல இருக்கிற s ஆர்பிட்டாலும் போரான்ல இருக்கிற p ஆர்பிட்டாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிக்ஸ் ஆயிடுச்சு. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as hybrid orbitals. ஓகே, கிளியரா? சூப்பர். சோ போரானுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அதாவது s ஆர்பிட்டாலும் p3யும் வந்து கம்பைன் ஆயிடுச்சு. s ஆர்பிட்டாலும் p3யும் கம்பைன் ஆயிடுச்சு. அப்ப 4 டப்பா இருக்கும், 4 பாக்ஸ் இருக்கும். ஓகே, இதோட ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3 1 2 3. yes or no? கிளியரா? புரிஞ்சுதா இல்லையா? கிளாஸ் எப்போ முடியும்? நம்ம இந்த எல்லா क्वेश्चंसையும் புக் பேக் क्वेश्चंस முடிக்கிறப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ் வந்து நமக்கு முடியும். ஓகே, கிளியர்? டன். சோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது? இங்க ஒரு போரான் இருக்கா, அதே மாதிரி இங்க ஒரு போரான் 1 2 3 sp3. இதுதான் ஹைபிரிட் ஆர்பிட்டால். இது ஹைபிரிட் ஆர்பிட்டால். இது half filled, இது empty. இது half filled, இது empty. இது மூணு half filled, இது empty. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஹைட்ரஜன் எழுதுறேன். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 1s ஆர்பிட்டால். ஹைட்ரஜன் வந்து என்னது? 1s. ஹைட்ரஜன் வந்து என்னது? 1s. அங்க திருப்பி டெர்மினல் ஹைட்ரஜன் இருப்பான் இல்லையா? 1s. டெர்மினல் ஹைட்ரஜன் 1s. இப்போ பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் 1s. பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் 1s ஆர்பிட்டால். ஓகே, சோ இவங்க 2 பேர் யாருப்பா? இவங்க வந்து நம்ம போரான் தம்பி. இவங்கெல்லாம் ஹைட்ரஜன். இவங்கெல்லாம் யாரு? ஹைட்ரஜன். இப்போ 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனும் போரானுடைய இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் எப்படி வந்து ஓவர்லாப் ஆக போகுது? சோ ஹைட்ரஜன்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க போகுது. ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ். போரான்ல 3 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு. இப்போ இந்த ஓவர்லாப்பிங் எப்படி தெரியுமா நடக்கும்? இது புரிஞ்சுட்டா அதை எழுதுறது ரொம்ப ஈஸி. ஒரு half filled hybrid orbital of boron, half filled orbital of hydrogen, terminal hydrogen overlap ஆகும்.
அதே தான் அப்படியே இந்த சைட்லயும் ஃபில்டு அதே தான் அப்படியே இதுவும் அதே தான் அப்படியே இதுவும். ஓகே, half filled hybrid orbital of boron இந்த terminal hydrogen filled half filled இருக்கக்கூடிய 1s terminal hydrogen overlap ஆகும். சோ இதுதான் இந்த terminal bonding. அதாவது நம்ம என்ன பார்த்தோம், 2c 2e பார்த்தோம் இல்லையா, 2 center 2 எலக்ட்ரான், 2c 2e எலக்ட்ரான். ஓகே, இப்போ அடுத்த கதைக்கு வரும் மேம். அப்போ இந்த bridging எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு filled ஆர்பிட்டாலும் இந்த பக்கம் இன்னொரு unfilled empty ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகும். ஓகே, அதே மாதிரி இங்க பாரு, ஒரு empty ஒரு filled, ஒரு filled ஒரு empty, ஒரு empty ஒரு filled, அவ்வளவுதான். இந்த டயகிராம மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதுறது ஒண்ணுமே இல்ல, ஜுஜுபின்னு ஆயிடும். நீ இதை படிச்சு பாரு, ஜுஜுபின்னு ஆயிடும் உனக்கு. சரியா, புரிஞ்சுதா? சோ இந்த டயகிராம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அடுத்து பார்க்கலாமா? ரைட் a short note on hydroboration. ஓகே, கவனிக்கலாமா ப்ராப்பரா, டிஸ்ட்ராக்டடா இல்லாம? எஸ் ஆர் நோ? ஓகே, டன். So ஹைட்ரோபோரேஷன்ல வந்து நம்ம என்னப்பா பண்றோம் அப்படின்னா, we are taking diborin B2H6 எடுத்துக்கிறேன். அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 moles of alkenes கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். 6 moles of alkenes கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல ஆட் ஆகும் அண்ட் இந்த போரான் நமக்கு போயிட்டு ஆட் ஆகும். ரைட்? இப்போ மேம் புரியல மேம், நீங்க சொல்லி தரீங்க ஓகே, எக்ஸாம்ல போனா எனக்கு இந்த ரியாக்ஷன் மறக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஹைட்ரோபோரேஷன் நல்லா புரிஞ்சுக்கோ. ஹைட்ரஜனையும் போரானையும் நம்ம வந்து ஆட் பண்றோம். அப்போ டைபோரேன் அண்ட் ஆல்கின், இந்த ரியாக்ஷன் வந்து என்னது, டைபோரேனும் ஆல்கின்ஸும் வந்து ரியாக்ட் ஆக போகுது. சோ நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ரியாக்ஷன் ஈஸியா எழுதலாம். B2H6. So this diborane is reacting with what? நல்லா கவனிங்க, alkenes. கரெக்டா? CH double bond CH. alkenes. CH double bond CH. Okay? R. இந்த பக்கம் ஒரு R group, இந்த பக்கம் ஒரு R group. alkyl group. இதுதான் நம்ம alkene. அப்ப இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு. நான் அதனால 6 alkenes நானும் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 6 ஹைட்ரஜனையும் கொண்டு வந்து இந்த கார்பன்ல ஆட் பண்ணிடுங்க. இந்த கார்பன்ல ஆட் பண்ணிடுங்க. அப்ப என்ன ஆகும், RCH2 இது மாறிடும். கரெக்டா? RCH2 இது மாறிடும். கரெக்டா? ஓகே, RCH2 இந்த பக்கம் என்ன இருக்கும் நமக்கு, CHR அப்படியே இருக்கும். CHR. and then அடுத்து ஃபைனலா இந்த போரானும் வந்து நமக்கு இந்த மொத்த காம்பவுண்ட் கூட ஆட் ஆயிடும். பிராக்கெட்டை போட்டு போரான். இப்போ நான் பேலன்ஸ் பண்ணணும். 2 போரான் இருக்கு, 2 போரான். இந்த பக்கம் பார்த்தனா எனக்கு ஒரு போரான் போட்டிருக்கோம். அப்ப நான் இங்க மொத்தமா 2 போட்டுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன் 6 காம்பவுண்ட் கூட அட்டாச் ஆயிருக்கு. சோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி 2 போட்டேன். அப்போ நம்ம இங்க வந்து 3 அப்படின்னு எழுதினோம்னு வச்சுக்கோங்க. 3 2s are 6 times. நமக்கு இது ஃபைனலா கரெக்டா கிடைச்சிரும். கிளியரா? ஓகே, பக்கா, சூப்பர். சோ இதுதான் நம்மளுடைய ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். அடுத்ததா, give one examples for each. ரொம்ப ஈஸி இது. என்ன எக்ஸாம்பிள் வேணா நீங்க அந்த குரூப்க்குள்ள கொடுத்துக்கலாம். icosahensக்கு it belongs to group 13. சோ நம்ம வந்து என்ன எழுதலாம், போரான். icosahensக்கு வந்து போரான். அடுத்து டெட்ராஜன், கார்பன். டெட்ராஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா group 14 elements, கார்பன். and நிக்டோஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோஜன், group 15 elements, நைட்ரோஜன். and group 16க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா oxygen family, so they come under chalcogen. okay, so they come under chalcogen. அடுத்ததா, write a short note on metallic nature of p block element. okay, so இந்த p block element உடைய metallic nature. so metals அப்படினா என்னது, முடுபச்சியா திருப்பியும் என்னது, சீக்ரெட் கேர்ள் தான் மாப்பிள்ள என் தங்கச்சி. என்னடா இது, சாட் பிளாக் தான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஆள் ஹையர் பண்ணி
வந்து இவங்களை எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பிளாக் பண்ணிடலாமா? சோ கவனிங்கடா, மெட்டாலிக் நேச்சர் அப்படிங்கிறது வந்து என்னது? சோ அந்த பாசிட்டிவ் அயான் இருக்கிறத தான் நம்ம வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? The tendency of an element to form a cation by losing electron. Cation என்னடா? பாசிட்டிவ் அயான், ரைட்? சோ இப்ப வந்து நான் பாசிட்டிவ் அயானா ஒரு விஷயத்தை நான் வந்து பாசிட்டிவ் அயானா மாத்தணும் அப்படின்னா அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? I have to remove an electron. கரெக்டா? எஸ் ஆர் நோ? அப்ப நான் வந்து என்ன பண்ணலாம்? நான் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்றது மூலமா, ஓகே, ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து ரிமூவ் பண்றது மூலமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸை வந்து நம்ம வர வைக்கலாம். ஓகே, சோ அதை தான் வந்து நம்ம இங்க வந்து பாக்குறோம். ஓகே, the tendency of an element to form cation by losing electrons. எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி cations ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியை தான் நம்ம எலக்ட்ரோ பாசிட்டிவ் இல்லைன்னா மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த கேரக்டர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன தெரியுமா? நான் வந்து எலக்ட்ரானை பிளாக் பண்ணிடலாமா? நமக்குன்னு கிளம்பி வருவானுங்க போல. யாரெல்லாம்ப்பா பிளாக் பண்ணணும்? ஏன்பா இப்படி பண்றீங்க? சோ கவனிங்கடா. சோ வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னது? the energy required to remove an electron. ஒரு எலக்ட்ரானை நான் வந்து ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as ionization energy. ஓகே, சோ ஒரு எலக்ட்ரானை நான் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும், ரைட்? அப்போ அது ரொம்ப ரொம்ப எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும். ஒரு எலக்ட்ரானை நான் அவ்வளவு ஈஸியாலாம் நான் வந்து என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரியா? JJ is going to get blocked. ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றதுக்கு வந்து எனக்கு அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்ப அது வந்து நமக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்க முடியாது. ஜெனரலி ஆன் டிக்ரீசிங் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப மெட்டாலிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மெட்டாலிக் நேச்சர் வந்து இருக்கு இல்லையா, that is inversely proportional to ionization energy. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறது தான் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் இல்லையா? சோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆக எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படுது, ஓகே, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆக எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி, ரைட்? சோ அந்த அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருந்தா மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, சோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எதுல முடிச்சிருக்கோம்? புக் பேக் கொஸ்டின்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சோ இன்னும் வந்து நமக்கு வந்து 17 கொஸ்டின் வரைக்கும் வந்து இருக்கு, 12ல இருந்து 17 வரைக்கும் இருக்கு. இதோடைய ரிமைனிங் புக் பேக் கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கேன். அது வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. ரீசன்ட் பிளேலிஸ்ட்ல நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கேன், அதை பாத்துடுறீங்களா? ரிமைனிங் புக் பேக் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அது கண்டிப்பா பார்க்கணும். நான் அதை பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்கேன், பாத்துடுறீங்களா? எஸ், குட். புரிஞ்சுதா? ஓகேடா, சூப்பர். லிங்க் வேணுமா? ஐ கிவ் யூ த லிங்க். ஐ வில் ஷேர் த லிங்க் ரைட் நவ. டெய்லி டார்கெட் செக் பண்ணிடுறேன்டா ஹரி. சோ வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ நான் இமீடியட்டா புக் பேக்கோட பிளேலிஸ்ட் நான் அப்படியே ஷேர் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் 2 வந்து கொடுத்திருக்கேன். எஸ், பின் பண்றேன்ப்பா. நான் வந்து அதை பின் பண்ணிடுறேன். இந்த பிளேலிஸ்டோட லிங்கை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணிருக்கேன். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பிளேலிஸ்டோட வந்து நான்
பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டன் பண்ண ஆசாமிலாம் யாரு? கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அட்டன் பண்ணவங்கலாம் யாருப்பா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்கலாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஓகே, ஸோ செகண்ட் சாப்டர் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஸோ ஹாவ் யூ என்ஜாய் டுடேஸ் கிளாஸ் அப்படிங்கறத வந்து டெஃபினட்டா எனக்கு நான் லைவ் முடிச்ச உடனே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை படிச்சு பார்த்துட்டு ஹார்ட் போடுறேன். ஓகே, டன். ஸோ டெஃபினெட்லி எவ்ரிபடி யாரெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ நான் லைவ் என் பண்ணேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? பாய் பாய், தேங்க்யூ. அடுத்து எந்த சாப்டர் வேணுங்கிறதுன்னு கேளுங்க.